அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது வியாழக்கிழமை அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோங்க. அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நைட்டு என்ன சாப்பாடு செய்கிறதுன்னே தெரியாமல் உட்காந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்ருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு குண்டா இருந்துச்சு. அப்போதான் ஞாபகம் வந்துச்சு, அந்த அன்னைக்கு எங்கள் வீட்டில் லோ வோல்டேஜுங்க. நைட்லேருந்தே கரண்ட் இல்லை. எங்கள் அம்மா கரண்ட் இல்லைங்கிறது தெரியும். அப்போவுமே தக்காளி மிளகா குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி மிக்சியில் போட்டு ஆன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜும் ஓடலின்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இந்த வேலையை பார்த்துருக்காங்க, டிப்ரெஷனில். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அந்த அன்னைக்கு காலையில் பருப்பு குழம்பு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த மிளகுக்கு வணக்கினது பூரா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்துச்சுங்க. வெளியே எடுத்து வச்சுட்டேன். சரி அம்மா நானே குழம்பு வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு, இந்த குழம்பு நான் வைக்கிறத விட அம்மா வச்சாங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே வச்சுட்டு நானும் சரி நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு விட்டுறலாமே அப்படின்ட்டு சாப்பாடு வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு தான் டீ வைக்க வராதே. அப்புறம் அம்மா வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த மிளகாலாம் ஆட்டி குழம்பு தாளிச்சு விட்டாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் தைக்கிற வேலை இருந்துச்சு அப்படின்ட்டு எங்கள் நைனாவை தண்ணியாக வைப்பேன்னு சொன்னேன். எங்கள் அப்பாவும் போய் பட்டாப்பட்டியோடு உட்காந்துக்கிட்டு தண்ணியாக வச்சு கொடுத்தாரு எனக்காக. ஏன்னா அன்றைக்கி நைட் ஷிஃப்ட் போகணும் இல்லைங்க. அப்புறம் சரி நானும் கொஞ்சம் தைச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டேங்க. சரி ஓகேங்க, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.